அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவள் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிறதை அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் எனக்கு என்ன பண்ணு கொண்டு வா என்றானா. இங்கே சாரிபாத்திலே ஒரு விதவை இருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சம்மதம். இது எலியா இப்போ அந்த ஊருக்குள்ள என்ன பண்றாருன்னா அந்த அம்மா வீட்டுக்கு போறாரு. இப்போ எத்தனையோ வீடு அங்க இருக்கு, ஆனாலும் இந்த அம்மா வீட்டுக்கு தான் போறாரு. அது ஏன் தெரியல. இவங்க தான் கஞ்சி பேசினாரு, கொடுக்க மாட்டாங்க தெரியும். தெரிஞ்சு கூட ஆண்டவர் பாரு, ஆண்டவர் சொல்றாரு நீ அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு. வேற சில நேரங்கள்ல இன்னைக்கு எதுக்குமே செய்ய மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் பாருங்க அவங்கள தான் பிடிப்பாரு. போயிட்டு அங்கதான் இருக்கு நிறைய. வா அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா கிட்ட போறாரு. சைட் அந்த வீட்டுக்கு போய் சொல்றாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்ற. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா தண்ணி தானே, தண்ணி கொடுத்துடலாம் ஈஸியா. அப்போ தண்ணி என்ன பண்றாங்கன்னா, தண்ணி குடிக்க போகும்போது அந்த அம்மா அடுத்தவர் சொல்றாரு, கொண்டு வர அவளை போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். ஏம்மா வீட்டு சூழ்நிலை தெரியாம இவர் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பாடு இருக்கா, டிஃபன் இருக்கா, என்ன இவர் கேட்டுருக்காரு. இவர் நமக்கே ஒன்றுமே இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம். இங்கே அவர் உட்காந்துக்கிட்டு கேட்டுருக்காரு பாரு ஈஸியா. அல்லேலூயா. எலியா உட்காந்துருக்காரு. இப்போ அந்த அம்மா ஏதோ 2 விறகு பொறுக்கிட்டு வராங்க. பாவம், ஏதோ அவங்களுடைய வாழ்க்கை போகணும்ல. எலியா சொல்றாரு, அம்மா போமா, போய் என்ன பண்ணு, கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் கொண்டு வா, சாப்பிட்றத கொஞ்சம் அப்பம் கொண்டு வான்ட்டார். அப்பம் கொண்டு வா சொன்ன உடனே என்ன செய்யணும் அந்த அம்மா அது ஊழியக்காரர் எலியா ஊழியக்காரர், அந்த அம்மாவுக்கும் தெரியும். என்ன செய்யணும்னா கொண்டு கொடுக்கணும், கொடுத்தா நல்லா இருப்பாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, ஊழியக்காரரே கொஞ்சம் தான் மாவு வச்சிருக்கேன், 2 கரண்டி மாவு தான் வச்சிருக்கேன். நான் இப்போ நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், 2 பேரும் சாக போறோம். அது என்னன்னு தெரியல. சில பேருங்க பாருங்க, இது சாப்பாடுன்னு நினைக்கிறேன். சாப்பிடும் சாகும்போது என்ன பண்ண, முன்னாடி கூட நம்ம சாப்பிட்டா சாகண்டா, ஏன் நம்ம பட்டினியா சாகணும் அப்படி ஃபீல் பண்ணோம். ஐயோ நம்ம பட்டினியா அது மாதிரி சாப்பிட்டே சாக முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும், அம்மாவும் பையன். இப்போ சொல்றாங்க உள்ளே கேட்டு, நாங்கள் 2 பேரும் 2 கரண்டி மாவு இருக்கு, நாங்கள் என்ன பண்ண போறோம், அது சாப்பிட்டு தான் சாக போறோம், நிம்மதியாக சாக போறோம், சாப்பிட்டு திருப்தியா சாக போறோம். இவர் அதுக்கு மேல அழுப்பாரு. சரி சரி இருக்கட்டும், பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நீ கொண்டு வாண்டீங்க, இங்க கொண்டு வா ஃபர்ஸ்ட், நீ அப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவங்க கிட்ட இப்படி தாங்க இருக்கணும். இவங்க ஐயோ பாவம் சொல்லக்கூடாது. அப்படியே அம்மா சாக போறீங்க, ஐயோ வேண்டாம்மா நான் ஜெபம் பண்றேம்மா, அது சொல்லவே கூடாது. இவங்க கிட்டலாம் அப்படியா, அப்படியே செய், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீ என்ன கொண்டு ஃபர்ஸ்ட் நீ குடி, நீ அப்புறம் பார்த்துலாம் உன் வேலை. நீங்க சாவுறீங்களோ இருக்கு, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, என்ன கொண்டு கொடு ஃபர்ஸ்ட். இது மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதாங்க பேசணும். அந்த அம்மாவுக்கு மனசு வரல பாருங்க கொடுக்கறதுக்கு. நான் செய்வேன், நான் சாக்க போறேன், சாப்பிட்டு ஊழியக்காரே 1 தரேன் வேணா உங்களுக்கு, நான் என்ன பண்ண போறேன், 1 நானும் என் பையன் சாப்பிட்றோம் அது சொல்ல மனசு வரல பாருங்க. நீ 2 கொடுக்க தேவையில்லை. ஊழியக்காரனுக்கு கேட்கிறாரா, என்ன பண்ணலாம், நீ 1 தரலாம் அவருக்கு. நாங்களே 2 பேரும் சாப்பிட போறோம், நீ பேசாம இருன்றாங்க அவருக்கு பார்த்து.